Hello everyone, welcome to my channel. English ரொம்ப ஈஸி. எக்ஸாம்ல ஈஸியா மார்க் எடுக்கக்கூடிய ஒரு அட்டகாசமான டாபிக் தான் கொஸ்டின் டேக். சென்டென்ஸை ரீட் பண்ணிட்டு ஜஸ்ட் 2 words பின்னாடி எழுதினா கொஸ்டின் டேகும் ரெடி, உங்களுக்கு மார்க்கும் ரெடி. கொஸ்டின் டேகுக்கு ரிலேட்டட் டாபிக்ஸ் ஆன ஆக்சிலரிஸ் அண்ட் மோடல் வெர்ப்ஸ், ப்ரோனவுன், கான்ட்ராக்ஷன்ஸ், சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் சேர்த்து 5 டாபிக்கா இந்த வீடியோல பாருங்க. Let's get started. Question tags are short questions added to the end of a statement. We use question tags when we have a doubt and we want confirmation. ஒரு ஸ்டேட்மெண்ட் முடியும் போது அதுல சொன்ன தகவல் சரிதானா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ண பயன்படுத்தப்படும் ஒரு சிறிய கேள்விதான் கொஸ்டின் டேக். கொஸ்டின் டேக்ஸ் 2 types. One is positive tag, இன்னொன்னு நெகட்டிவ் டேக். இந்த கொஸ்டின் டேக் எழுதுறதுக்கு 2 rules தான். ஸ்டேட்மெண்ட் பாசிட்டிவா இருந்துச்சுன்னா கொஸ்டின் டேக் நெகட்டிவ், ஸ்டேட்மெண்ட் நெகட்டிவா இருந்துச்சுன்னா கொஸ்டின் டேக் பாசிட்டிவ். இன்று மதியம் நமக்கு மீட்டிங் இருக்கு, இதுதான் விஷயம். இது இன்னொருத்தவங்க கிட்ட நம்ம கேட்டு கன்ஃபார்ம் பண்ண எப்படி கேட்போம்? இன்று மதியம் நமக்கு மீட்டிங் இருக்கு இல்லையா? இந்த இல்லையா என்ற அந்த சிறு கேள்விதான் கொஸ்டின் டேக். We have a meeting this afternoon, don't we? We have a meeting this afternoonன்றது தான் ஸ்டேட்மெண்ட். லாஸ்ட்ல இருக்கிற don't we தான் கொஸ்டின் டேக். இந்த ஸ்டேட்மெண்ட்ல மீட்டிங் இருக்கு அப்படின்னு நம்ம பாசிட்டிவ் ஃபார்மா சொல்லும் போது ஆக்சிலரி வெர்பும் பாசிட்டிவா வரும். அதனால இது ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், we don't have a meeting this afternoon. இன்று மதியம் நமக்கு மீட்டிங் இல்ல. We don't have meeting. அப்போ இந்த don't have என்ற நெகட்டிவ் ஆக்சிலரி வெர்ப்ஸ் வர்றதுனால இது ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். கொஸ்டின் டேக் எழுதுறதுக்கு இந்த சப்ஜெக்ட் வெர்ப் ஆர்டர் ரொம்ப முக்கியம். ஒரு சென்டென்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், அதுக்கு அடுத்தது தான் வெர்ப் வரும். கொஸ்டின் டேக் எழுதும் போது அது அப்படியே ரிவர்ஸ் ஆர்டர்ல மாறி ஃபர்ஸ்ட் ஆக்சிலரி வெர்ப், அதுக்கு அப்புறம் தான் சப்ஜெக்ட் வரும். சப்ஜெக்ட்ல ப்ரோனவுன் இருந்துச்சுன்னா அதே ப்ரோனவுனை கொஸ்டின் டேக்ல எழுதிடணும். எக்ஸாம்பிள், தே ஆர் ஹங்க்ரி. இதுல ப்ரோனவுன் தே இருக்கிறதுனால கொஸ்டின் டேக்ல அந்த தேவை அப்படியே எடுத்து எழுதிக்கணும். சம்டைம்ஸ் சப்ஜெக்ட்ல ப்ரோனவுன் வராம நவுன் வந்துச்சுன்னா அந்த நவுன் எடுத்து அதுக்கு சூட்டபிளான ப்ரோனவுனை நவுனுக்கு பதில் எழுதணும். எக்ஸாம்பிள், the children are hungry. இந்த சென்டென்ஸ்ல ப்ரோனவுன் எதுவுமே இல்ல, பட் ப்ளூரல் நவுன் இருக்கு, the children இருக்கு. the children ப்ளூரல் நவுனுக்கு கரெக்டான ப்ரோனவுன் they. அதனால கொஸ்டின் டேக்ல நம்ம they எழுதணும். இப்போ ஒரு டவுட், நவுனுக்கு சூட்டபிளான சப்ஜெக்ட் ப்ரோனவுன் எப்படி எழுதுறது? நவுனுனா நேம்ஸ் ஆஃப் அ பர்சன், பிளேஸ், திங், அனிமல் ஆர் ஐடியா. இப்ப இந்த நவுனுக்கு சூட்டபிளான சப்ஜெக்ட் ப்ரோனவுன்ஸ் 7 இருக்கு. ஐ, நான், யூ, நீ, நீங்கள், வி, நாம், ஈ, அவன், ஷி, அவள், இட், அது, தே, அவர்கள், அவைகள். இப்ப சப்ஜெக்ட்ல வர நவுன் ஒரு ஃபீமேல் நேமா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஷி, ஒரு மேல் நேம் வந்துச்சுன்னா அந்த இடத்துல ஹி. ஒரு சிங்குலர் திங், பிளேஸ், அனிமல், ஒரு பேர்ட் பேரு தனியா வந்துச்சுன்னா இட். ப்ளூரல் ஃபார்ம்ல எந்த நவுனா இருந்தாலும் சரி, அது வந்து பீப்புளா இருக்கலாம், இல்ல திங்ஸா இருக்கலாம், அனிமல்ஸா இருக்கலாம், அந்த மாதிரி வந்துச்சுன்னா தே. 2-3 நவுன்ஸ் தொடர்ந்து வந்து ஆண்டும் சேர்ந்து வரும்பொழுது அங்க தே. வேற நேம்ஸோட அண்ட் ஐ சேர்ந்து வந்தா வி. மீதி இருக்கிற சப்ஜெக்ட் ப்ரோனவுன் ஐ அண்ட் யூ சென்டென்ஸ்ல டைரக்டாவே வந்துரும். அதனால அப்படியே எடுத்து கொஸ்டின் டேக்ல நம்ம எழுதிக்கலாம். சம்டைம்ஸ் சென்டென்ஸ்ல 2 இல்லனா 3 நவுன்ஸ் வந்துச்சுன்னா மெயின் நவுனை கண்டுபிடிக்கணும். இந்த சென்டென்ஸ் பாருங்க, ரவி பிளேஸ் வித் ஹிஸ் டாக் இன் த பார்க். இந்த சென்டென்ஸ்ல நவுன் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுங்க. ரவி நேம் ஆஃப் அ பர்சன், டாக் நேம் ஆஃப் அ அனிமல், பார்க் நேம் ஆஃப் அ பிளேஸ். இந்த சென்டென்ஸ் யாரை பத்தி சொல்லுது? ரவி பூங்காவில் தன் நாயுடன் விளையாடுகிறான். ரவியை பத்தி சொல்றதுனால ரவி தான் இதுல மெயின் நவுன், இஸ் த சப்ஜெக்ட். ரவி தான் மெயின் நவுன்ன்றதுனால அதுக்கு சரியான ப்ரோனவுன் ஹீய தான் நம்ம கொஸ்டின் டேக்ல யூஸ் பண்ணணும். கொஸ்டின் டேகுக்கு தேவையான ப்ரோனவுனை கண்டுபிடிச்சிட்டா பாதி ஆன்சர் முடிஞ்சிடுச்சு. மீதி ஆக்சிலரி வெர்பை கண்டுபிடிக்க போறோம். ஆக்சிலரி வெர்ப்னா என்ன? Auxiliary verb shows the tense of a verb. Verb na action word. இந்த மெயின் verb action என்ன டென்ஸ்ல இருக்கு, எந்த காலத்துல நடந்தது அப்படின்னு சுட்டி காட்டுவது தான் auxiliary verb. எக்ஸாம்பிள், we are learning English. இந்த சென்டென்ஸ்ல learning தான் மெயின் verb. present tense காட்டுற ஆர்ன்ற வார்த்தை auxiliary verb. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், we had paid the bills. paid main verb, past tense காட்டக்கூடிய had வந்து auxiliary verb. question tag எழுதுறதுக்கு தேவையான auxiliary verbs லிஸ்ட பார்க்கலாம். auxiliaries be form, do form, have formல இருக்கும். be form auxiliaries am, is, was, are, were. do form auxiliaries do, does, did. have form auxiliaries have, has, had. auxiliaries கூட modal verbs சேர்த்துக்கலாம்.
can, could, shall, should, will, would, may, might, must. இந்த லிஸ்ட்ல இருக்கிற ஆக்சிலரி verb கூட pronoun வந்தா அதுதான் பாசிட்டிவ் டேக். இந்த ஆக்சிலரிஸ் கூட நாட் ஆட் பண்ணி கான்ட்ராக்ஷன் ஃபார்ம்ல எழுதுனா நெகட்டிவ் டேகா மாறிடும். கான்ட்ராக்ஷன் லிஸ்ட் இதோ பாருங்க. ஆக்சிலரி verb கூட நாட் ஆட் பண்ணும்போது நாட்ல இருக்க ஓவை எடுத்துட்டு என்டியை வந்து அப்படியே அட்டாச் பண்ணிடுவோம். இப்படி வர்றது தான் கான்ட்ராக்ஷன்ஸ். இதுல 4 கான்ட்ராக்ஷன்ஸ் மட்டும் ஸ்பெல்லிங்கும் ப்ரொனன்சியேஷனும் மாறும். அதை மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கேன் நாட், காண்ட், ஷால் நாட், ஷாண்ட், will not, won't, am not, aren't or ain't. am notன்றது ஒரு ஸ்பெஷல் கேஸ். மோஸ்ட்லி am அப்படின்னு வரும்போது அதுக்கு ஆப்போசிட்டான டேக் நம்ம aren't தான் எழுதணும். சம்டைம்ஸ் aren't கொடுக்கல ஆப்ஷன்ல அப்படின்னா ஆன்சர் வந்து நம்ம ain'tன்னு எழுதணும். இப்போ நமக்கு அடுத்த சேலஞ்ச். சில ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆக்சிலரி verb இல்லாம வரும். ஆக்சிலரி verb இல்லாம இருக்கிற சென்டென்ஸை கொடுத்துட்டு கொஸ்டின் டேக் எழுத சொன்னா எப்படி எழுதுறது? இந்த மாதிரி சென்டென்ஸ்க்கு தான் do ஃபார்ம் verbs யூஸ் பண்ணணும். do ஃபார்ம்னா do, does, did என்ற வார்த்தைகளை யூஸ் பண்ணணும். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த சென்டென்ஸ் என்ன டென்ஸ்ல இருக்குன்னு பார்க்கணும். சிம்பிள் பிரசன்ட் டென்ஸா இருந்தா அதோடைய ப்ரோனவுனை கண்டுபிடிக்கிறீங்க. ப்ரோனவுன் he, she, it வந்துச்சுன்னா does ஆட் பண்ணணும். சென்டென்ஸ்ல ப்ரோனவுன் ஐ, யூ, வி, தே வந்தா do யூஸ் பண்ணணும். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ். சோ நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல சென்டென்ஸ் இருந்து ஈ, ஷி, இட் ப்ரோனவுன் வந்துச்சுன்னா டஸ், ஐ, யூ, வி, தே வந்துச்சுன்னா டு. ஒருவேளை சென்டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ்ல இருந்துச்சுன்னா நீங்க ப்ரோனவுன் எதுவுமே பார்க்க வேணாம், டிட் யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். எக்ஸாம்பிள், he came yesterday. இதுல came past tense of come. came will become did come. she lived in Europe. lived past tense. இது நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம்னா did live அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். கொஸ்டின் டேக் ரெடி பண்றதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. வாங்க கொஸ்டின் டேக் ஃபார்ம் பண்ணலாம். ஜஸ்ட் வித் 4 ஸ்டெப்ஸ் கொஸ்டின் டேக்ஸ் ஃப்ரேம் பண்ணிடலாம். ஸ்டெப் 1, ஐடென்டிஃபை த ப்ரோனவுன். ஸ்டெப் 2, ஐடென்டிஃபை த ஆக்சிலரி verb. ஸ்டெப் 3, ரிவர்ஸ் த ஆக்சிலரி verb. ஸ்டெப் 4, ரைட் த கொஸ்டின் டேக் வித் ஆக்சிலரி verb அண்ட் ப்ரோனவுன். ஸ்டெப் 1, ஐடென்டிஃபை த ப்ரோனவுன். சென்டென்ஸ்ல 7 சப்ஜெக்ட் ப்ரோனவுனான ஐ, யூ, வி, ஈ, ஷி, இட், தே இதுல ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா அதை சர்க்கிள் பண்ணி லாஸ்ட்ல கொண்டு போயிட்டு எழுதிடணும். ஷி இஸ் அ டாக்டர். இந்த சென்டென்ஸ்ல ஷி ப்ரோனவுன் டைரக்டா கொடுத்துருக்கிறதுனால அதை எடுத்துட்டு போயிட்டு கொஸ்டின் டேக் லாஸ்ட்ல எழுதிடுறோம். இப்போ ப்ரோனவுன் இல்லாம நவுன் வந்துச்சுன்னா அதுக்கு சூட்டபிளான ப்ரோனவுனை ஐடென்டிஃபை பண்ணி அதை எடுத்துட்டு போயிட்டு கொஸ்டின் டேக் லாஸ்ட்ல எழுத போறோம். தீபக் லைக்ஸ் டென்னிஸ். The books are interesting. Deepak அதுக்கு suitable pronoun he. The books இதுக்கு suitable வந்து they. So he எடுத்துட்டு போயிட்டு question tagல எழுதுறோம், they எடுத்துட்டு போயிட்டு question tagல எழுதிடுறோம். Step 2, identify the auxiliary verb. Auxiliary verb can be positive or negative. அதை அப்படியே circle பண்ணிடுங்க. Example, I can speak English. Can is an auxiliary verb. அதை circle பண்ணிக்கிறோம். He is not playing well. We don't have enough time. இதுல is not, don't என்றது எல்லாமே ஆக்சிலரி verbs. அது எல்லாமே சர்க்கிள் பண்ணிடுறோம். ஆக்சிலரி verb இல்லாத சென்டென்ஸ்க்கு do ஃபார்ம் யூஸ் பண்ணணும். சென்டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ்ல இருந்தா did எழுதணும். present or simple டென்ஸ்ல இருந்துச்சுன்னா ப்ரோனவுனை பார்க்கணும். ப்ரோனவுன்ல he, she, it வந்துச்சுன்னா does எழுதணும். or else pronoun I, you, we, they வந்தா do எழுதணும். எக்ஸாம்பிள், they drink tea. They drank tea. Deepak likes tennis. இந்த சென்டென்ஸ்ல ஆக்சிலரி verbs கிடையாது. அப்போ நம்ம சென்டென்ஸ் என்ன டென்ஸ்ல இருக்குன்னு பார்க்கறோம். ட்ரிங்க்ன்றது பிரசன்ட் டென்ஸ். அதனால ப்ரோனவுன் they பார்க்கறோம். theyக்கு do எழுதணும். do drink. drankன்ற வார்த்தை past tense. past tense வந்தா drank will become did drink. இப்போ Deepak likes tennis. likesன்றது present tense. இங்க வந்து ப்ரோனவுன் he இருக்கிறதுனால likes will become does like. Step 3, main actionே வந்து step 3 தான். reverse the auxiliary verb. negative auxiliary verb வந்துச்சுன்னா அதை பாசிட்டிவ் டேகா மாத்தணும். பாசிட்டிவ் auxiliary verb சென்டென்ஸ்ல இருந்துச்சுன்னா அதை நெகட்டிவ் டேகா மாத்தணும். ஸ்டேட்மெண்ட்ல நெகட்டிவ் auxiliary verb வந்துச்சுன்னா அந்த வேர்ட்ல வர நாட்டை அடிச்சுட்டு verb மட்டும் எடுத்து எழுதிக்கணும். எக்ஸாம்பிள், he is not playing well. we don't have enough time. இப்போ ஆக்சிலரி verb பாசிட்டிவா வந்துச்சுன்னா நெகட்டிவ் டேக் எழுதணும். அப்போ அந்த verb கூட நாட் ஆட் பண்ணி கான்ட்ராக்ஷன் ஃபார்ம் எடுத்துட்டு போயிட்டு எழுதணும். ஞாபகம் வச்சுக்கோங்க,
நாட்டை ஆட் பண்ணி கான்ட்ராக்ஷன் ஃபார்மில் தான் நம்ம கொஸ்டின் டேக்ல எழுதணும். இதுக்கான எக்ஸாம்பிள் ஃபைனலாக ஸ்டெப் 4க்கு வந்தாச்சு. ரைட் த கொஸ்டின் டேக் வித் ஆக்ஸிலரி verb அண்ட் ப்ரோனவுன். கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்கு பின்னாடி ஸ்டெப் 3ல நம்ம ஃபார்ம் பண்ண ரிவர்ஸ் ஆக்ஸிலரி verb எடுத்து எழுதணும். அதுக்கு பின்னாடியே ப்ரோனவுன் எழுதிட்டு கொஸ்டின் மார்க்கை போட்டுட்டா கொஸ்டின் டேக் ரெடி. இதோட முடிஞ்சிடுச்சுன்னு நினைச்சா எப்படி? சில ஸ்பெஷல் கேசஸும் இருக்கு. ஸ்பெஷல் கேசஸை பார்க்கலாம். சம் சென்டென்ஸ் பிகின்ஸ் வித் லெட்ஸ் ஆர் லெட்டஸ். இந்த மாதிரி டைப் ஆஃப் சென்டென்ஸுக்கு ஷால் வி கொஸ்டின் டேக் எழுதணும். எக்ஸாம்பிள், லெட்ஸ் கோ ஹோம், ஷால் வி. லெட் அஸ் கோ டு த பீச் ஆன் சண்டே, ஷால் வி. செகண்ட் கண்டிஷன், இம்பரேட்டிவ் சென்டென்ஸா இருந்துச்சுன்னா அதுக்கு வில் யூன்ற டேக் தான் யூஸ் பண்ணணும். இந்த சென்டென்ஸ்ல நவுனோ ப்ரோனவுனோ இருக்காது. அந்த சென்டென்ஸ் வில் பி அ ஆர்டர் ஆர் டைரக்ஷனா இருக்கும். கோ அவுட், won't you? ரீட் த புக், will you? சில ஸ்டேட்மெண்ட்ஸ்ல நெகட்டிவ் வேர்ட்ஸா இருக்கும். barely, hardly, rarely, scarcely, neither, no, nobody, none, nothing, seldom. இந்த மாதிரி சென்டென்ஸ்ல நாட் வராது. ஆனா இந்த வார்த்தையே நெகட்டிவா இருக்கும்போது அதுக்கு நம்ம பாசிட்டிவ் டேக் தான் எழுதணும். அப்போ டேக் எழுதும்போது நாட் இல்லாம அதுக்கு என்ன சூட்டபிளா வருதோ அதை எடுத்து நம்ம டூ ஃபார்ம் கண்டுபிடிச்சு எழுதணும். திஸ் தட் அப்படின்னு சென்டென்ஸ் ஆரம்பிச்சு வந்துச்சுன்னா அதுக்கான டேக் isn't. ஏன்னா அது சிங்குலர் ஃபார்ம்ல இருக்கு. எக்ஸாம்பிள், திஸ் ஆர்டிகல் இஸ் வெரி குட், isn't it? சென்டென்ஸ் these thoseன்னு ப்ளூரல் ஃபார்ம்ல வந்துச்சுன்னா அதுக்கான டேக் aren't they. those flowers are beautiful, aren't they? there isn't சென்டென்ஸ் ஆரம்பிச்சுச்சுன்னா அதுக்கான கொஸ்டின் டேக் isn't there. there is a new park nearby, isn't there? that's it. கொஸ்டின் டேகுக்கு எந்த டிசைன்ல கேள்வி கேட்டாலும் சூப்பரா எழுதி மார்க் எடுத்துருவீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்னும் கிராமர் ரிலேட்டட் வீடியோஸ், லெசன்ஸ் இதெல்லாம் பார்க்கறதுக்கு என் சேனலை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சுனாக்கா ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைடில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஒரு ஹை பட்டன் ஸ்டார் போட்டு இருக்கும். அதையும் ஒரு 3 டைம்ஸ் கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் நெவர் ஸ்டாப் லேர்னிங். பாய்.